2001 இருந்து 2015 காலகட்டம் வரைக்குமே அசின் வந்து இந்திய சினிமாவில் கொடி கட்டி பறந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த காலகட்டத்தில் அசினுக்கு அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருந்துச்சு. ஆனால் 2015க்கு அப்புறமா அவங்க ஆளே காணாம போயிட்டாங்க. தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. பட் திடீர்னு கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க சினிமாவை விட்டு ஒரேடியா விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க, எங்க இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அவங்க கூட நடிச்ச சக நடிகர்களே அசின் என்ன ஆனாங்கன்னு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுமே கேள்விக்குரியதான் வச்சாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட ரசிகர்கள் எல்லாருமே கேட்ட கேள்வி, அசின் எங்க போயிட்டாங்க, அவ்வளோ திறமையான நடிகை வந்து எதுக்காக சினிமாவில இருந்து நடிக்கிறத விட்டுட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கேள்வியை தான் முன் வச்சாங்க. இந்த ஒரு நிலையில தான் கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல 10 வருஷம் கழிச்சு அசினோட ஒரு புகைப்படம் வந்து வெளியாகி இருக்கு. இதை பார்த்த ரசிகர்கள் வந்துட்டு அவங்களா இப்படி இருக்காங்க, தயவு செஞ்சு மறுபடியுமே சினிமாவுக்கு நடிக்க வாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே அவங்களோட கோரிக்கைகளை வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். நடிகை அசின் 2001ஆம் ஆண்டுல தான் சினிமாவில் அறிமுகமானாங்க. அதுவும் மலையாள சினிமாவில தான் 2001ஆம் ஆண்டு வந்து சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் தெலுங்குல ஒரு சில படங்களை வந்து நடிச்சாங்க. ஆனா தமிழ்ல வந்துட்டு 2004ஆம் ஆண்டு தான் அசின் வந்து முதல் முறையா அறிமுகமாகறாங்க. அவங்க அறிமுகமான முதல் படம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. இந்த படம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அசினோட ஃபர்ஸ்ட் படம்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல வந்து அவங்களோட கேரக்டர் அவ்வளோ நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம மலையாள பொண்ணா நடிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அவங்க பண்ற அட்ராசிட்டி, அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவி, அதாவது இப்போ ரவிமோகனா இருக்கக்கூடிய அவரோட காம்போ வந்து 2 பேருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும். 2 பேரோட கெமிஸ்ட்ரியுமே ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இந்த படத்துல வந்து அசினோட நடிப்பை வந்து குறை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரவி மோகன் அசின் 2 பேரோட பேர் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு, கியூட்டா இருந்துச்சு, ரசிக்கும்படியா இருந்துச்சு. இந்த படத்துல இடம்பெற்ற எல்லா பாடல்களுமே நல்லா இருந்துச்சு. அதுலயும் அசினோட டான்ஸ் அடிச்சுக்கவே முடியாது, ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு அப்புறமா நிறைய தமிழ் படங்கள் வந்துட்டு அசினுக்கு வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா கஜினி, மஜா, காவலன், அது மட்டும் இல்லாம போக்கிரி, சிவகாசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முன்னணி நடிகர்கள் கூட வந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஆழ்வார், அதாவது அஜித் படத்திலையும் நடிச்சிருந்தாங்க. எல்லா படங்களுமே அவங்களுக்கு வந்து கை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது என்னன்னா ஒரு ஷார்ட் பீரியட்லயே வந்துட்டு அவங்க வந்து ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம முன்னணி நடிகர்கள் கூட வந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க தமிழ் சினிமா மட்டும் இல்ல, மலையாளம் மட்டும் இல்ல, தெலுங்கு மட்டுமல்ல, பாலிவுட்லயுமே ஒரு சில படங்கள் நடிச்சிருந்தாங்க. அதுல இங்க தமிழ்லயும் கஜினி வந்து அசின் தான் நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி பாலிவுட் ஹிந்திலையுமே வந்துட்டு கஜினியை வந்துட்டு இவங்க அசின் தான் நடிச்சிருந்தாங்க. 2லயுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைம், அதாவது 2004ல தான் நம்ம தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. 2015 வரைக்குமே ஒரு கோலோச்சி தான் இருந்தாங்க. சினிமாவில் வந்து இவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம ரசிகர்கள் வந்துட்டு அசினை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம நிறைய பேரோட கனவு கன்னியாவே வந்து அசின் தான் இருந்தாங்க அந்த டைம்ல வந்து. ஆனா ஒரு குறிப்பிட்ட டைம்லயே வந்து அவங்க வந்து சினிமா விட்டு விலகி போயிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அசினுக்கு வந்து 2016ஆம் ஆண்டு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்க வந்து யாரை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட துணை நிறுவனர் ராகுல் சர்மாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க வந்து சினிமாவுக்கு வந்து முட்டுக்கட்டு போட்டுட்டு அவங்க வந்து அவங்க தனிப்பட்ட பர்சனல் லைஃபுக்கு வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களை வந்து எங்கேயுமே பார்க்க முடியல. மொத்தமாவே சினிமாவை விட்டு ஒதுங்கி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது தமிழ் மட்டும் இல்ல, எல்லா சினிமாவையுமே சேர்த்து வந்து ஒதுங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன ஆனாங்க, என்ன பண்றாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எங்க இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. பட் வந்து அசினோட இடத்தை யாருமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களுக்கான தனி முத்திரையை வந்து பதிச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் எப்போண்டா அசின் வந்து நடிக்க வருவாங்க, கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா அசினுக்கு வந்து தமிழ்ல வந்து காவலன் படம் தான் கடைசி படம்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு அப்புறம் வந்து அவங்க காணாமலே போயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க கூட நடிச்ச சக நடிகர்களே வந்துட்டு அசின் எங்க இருக்காங்கன்னு தெரியவே இல்லை, அவங்க கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நடிகர்களே அப்படி சொல்லும் போது வந்து ரசிகர்கள் சொல்லவா வேணும், அவங்களுமே அசின் வந்தா நல்லா இருக்கும், ஏன்னா அவங்களோட நடிப்பு நல்லா இருக்கும், அவங்களுக்கு வந்து எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலுமே நல்லா இருக்கும். அதாவது அவங்களுக்கு கிராமத்து கதாபாத்திரம் கொடுத்தாலும் பக்காவா செட் ஆகும். அதே மாதிரி மாடர்ன் கேர்ள்ஸ் கதாபாத்திரம் கொடுத்தாலுமே அதுவுமே நல்லா பக்காவா செட் ஆகும். இதனால வந்து ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு கதாநாயகியா தான் வளம் வந்தாங்க.
சொல்லப்போனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல கொஞ்சம் காலங்கள்லயே வந்துட்டு நிறைய பேர் சம்பாதிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இதுக்கு இடையில வந்து அசின் வந்து தமிழ் சினிமாவில் நடிக்காததுக்கு ஒரு சில காரணங்களுமே சொல்லப்பட்டுச்சு. அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள், நிறைய விமர்சனங்கள், நிறைய ரூமர்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருந்துச்சு. பட் அதை பத்திலாம் அவங்க எதுக்குமே ரிப்ளை கொடுத்துக்கவும் இல்லை. பட் இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல 10 ஆண்டுகளா அவங்க என்ன பண்றாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதாவது இவங்க வந்துட்டு ராகுல் சர்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறமா அவங்க எங்க இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் அவங்க வந்துட்டு 10வது திருமண நாளை வந்து அசீன் வந்து கொண்டாடி இருக்காங்க. என்னன்னா அவங்களுக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் வந்து நிறைவடைஞ்சிடுச்சு. இப்போ அந்த 10வது திருமண நாளை தான் வந்து அசினும் ராகுல் சர்மாவும் கொண்டாடி இருக்காங்க. இததான் ராகுல் சர்மா வந்துட்டு அசின் கூட எடுத்த புகைப்படத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா அசின் எங்க போனாங்க, எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. சோசியல் மீடியாக்குள்ள கூட அவங்க வந்து ஆக்டிவா இல்ல. இப்படி இருக்கும்போது வந்துட்டு ராகுல் சர்மாவுக்கு வந்து அது கேட்டுச்சான்னு தெரியல. என்னன்னா ரசிகர்கள் வந்து அசினை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கேட்டுச்சா இல்லட்டா அவருக்கு தெரிஞ்சிச்சான்னு தெரியல. 10வது திருமண நாள் அன்னைக்கு எடுத்த புகைப்படத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் வந்துட்டு எப்பாடா 10 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் பாக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு போறாங்க. அதே நேரத்துல மறுபடியுமே அசின் வந்து கம்பேக் கொடுத்து நடிக்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே அவங்களோட கமெண்ட்களை சொல்லிட்டு வராங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம்லயே வந்துட்டு எல்லாரோட மனசுலயுமே இடம் பிடிச்சிட்டாங்க. சிவகாசி படமா இருக்கட்டும், அப்புறம் போக்கிரி படமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ஒரு நிறைய படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாம வேல் படத்துலயுமே ஒரு துடுக்கான கதாபாத்திரத்துல தான் நடிச்சிருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பிள்ளையார் சொல்லி போட்டது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. இந்த படத்துல வந்துட்டு அசினை தவிர வேற யாரு நடிச்சாலுமே கண்டிப்பா நல்லாவே இருந்திருக்காரு அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு அவங்களோட நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு துடுக்கான ஒரு துருன்னு இருக்க மாதிரி கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே கை கொடுத்துச்சு. இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து நிறைய படங்கள் வந்து வரவே ஆரம்பிச்சது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட நடிப்பு, கடின உழைப்பும் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வந்து தமிழ் மட்டும் இல்லாம நிறைய மொழிகள்லயுமே நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்லயே எல்லா மொழிகள்லயுமே நிறைய படங்கள் நடிச்சு நிறைய பேரை வந்து சம்பாதிச்சு வச்சிருந்தாங்க. பட் ஆனா அவங்களோட என்ன காரணம்னு தெரியல. அவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா நடிக்கிறதையே முற்றிலுமா நிறுத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் எப்போ வருவாங்க, எப்போ நடிக்க போவாங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்காமலே தான் இருந்தாங்க. அதுல முக்கியமான இன்னொருத்தரை பார்த்தோம் அப்படின்னா நடிகை ஜோதிகா. அதாவது நடிகை ஜோதிகா வந்து நடிகர் சூர்யாவை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சூர்யா ஜோதிகா 2 பேருமே அந்த டைம்ல வந்து பீக்ல தான் இருந்தாங்க. ஜோதிகா சொல்லவே வேண்டாம், அவங்களுமே டாப்ல தான் இருந்தாங்க. இவங்களோட நடிப்புக்குமே அடிச்சுக்கவே முடியாது. அதுக்கு குஷி படத்தை வந்து நம்ம உதாரணமா சொல்லலாம். அந்த அளவுக்கு வெடுக்கான கதாபாத்திரம், துருன்னு இருப்பாங்க. ரொம்பவே நல்லாவே இருக்கும். இவங்க வந்து இவங்களுமே நிறைய படங்கள், முன்னணி ஹீரோக்கள் கூட வந்து நிறைய படங்கள் நடிச்சிருந்தாங்க. பட் இவங்களுமே சூர்யா கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா சினிமாவை விட்டு ஒதுங்கி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா வந்து இப்ப மறுபடியும் தான் செகண்டா வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. ரீஎன்ட்ரி கொடுத்துமே பட்டையை கிளப்பிட்டு வராங்க. அதாவது 36 வயது நிலை படத்துக்கு அப்புறமா தான் ஜோதிகா வந்து ரீஎன்ட்ரியா வந்து தமிழ் சினிமாவில் வந்து மறுபடியுமே வந்தாங்க. அவங்களுக்கு வந்து திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்தாலுமே அவங்களுக்கான மவுசு வந்து குறையவே இல்லை. அவங்களுமே நல்லபடியா கதைகளை தேர்வு செஞ்சு நடிச்சுட்டு வராங்க. அவங்களுக்குமே ரசிகர்கள் வந்து இன்னைக்கு வரைக்குமே சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி நிறைய பேர் சொல்லலாம். ஒரு சில பேர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து டாப்ல இருப்பாங்க. பட் ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க அப்படிங்கிறது தெரியாமலே போயிடும். இதுக்கு இன்னொருத்தர சொல்லலாம். ஆர்யா, சாயிஷா 2 பேருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சாயிஷா வந்துட்டு ரொம்பவே நிறைய படங்கள் வந்து தொடர்ந்து நடிச்சுட்டு வந்தாங்க. பட் ஆர்யா கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுமே நடிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க. அவங்களுமே குடும்பம், குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதே மாதிரிதான் இப்போ அசினுமே அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் திரும்பி நடிக்க வரவே இல்லை. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அவரோட கணவர் ராகுல் சர்மா வந்துட்டு அசினோட புகைப்படத்தை வந்து வெளியிட்டு இருக்காரு. இப்போ இந்த புகைப்படத்தை பார்த்துதான் எல்லாருமே கமெண்ட்களை வந்து சொல்லிட்டு வராங்க. திரும்பி தயவு செஞ்சு அசின் வந்து நடிக்க வாங்க, நல்லா இருக்கும், அவங்கள வந்து நடிக்கிறதுக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ராகுல் சர்மாவையும் மென்ஷன் பண்ணி வந்து அவங்களோட கமெண்ட்களை சொல்லிட்டு வராங்க. நீங்க அந்த புகைப்படத்தை பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாம அசின் மறுபடியும் நடிக்க வந்தா எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாம அவங்க எந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணி நடிச்சா அவங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க.